ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வீடியோவில் ரொம்ப டீப்பாக நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் 2வது வீடியோவாக இங்கே போட்டிருக்கேன். பாருங்கள், ஏன்னா நானே ஒரே வீடியோ ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்க மாட்டேன் 1 ஹவருக்கு மேலெலாம். அதனால் இப்போ நான் இதை 2வது வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் டைரெக்டாகவே. 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் சமத்துவம் பெறுதல். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் என்னுடைய பாலிட்டியோடைய ஸ்கூல் நோட்ஸு. ஸ்கூல் புக்கை பார்த்து தான் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த புக்லேயுமே சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். அதனால் சரி நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கலாம், கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தால் சீக்கிரமாக கம்மியாக முடிஞ்சிடும். இது வரைக்கும் தான் இந்த லெசனே, மொத்தமே இவ்வளோ, இது அப்புறம் இது வரைக்கும் தான். ஸோ அது வரைக்கும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நான் நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லாததுனால நான் புக்லேயும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இனி வரதெல்லாம் ஓரளவுக்கு நோட்ஸில் வரும், அதுக்கப்புறம் புக்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் தனியாலாம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நான் படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், 6th டேர்ம் 1ல் தான் நான் இந்த புக்கை எடுத்திருக்கேன். ஸோ இந்த நோட்ஸை நான் அந்த புக்கிலேருந்து எடுத்ததுனால நீங்கள் இதே புக்கை எடுத்து கூட நீங்கள் இதை படிச்சுக்கலாம். பட் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கிட்டாலே போதும் நான் சொல்கிறதெல்லாம். இல்லை எனக்கு நோட்ஸ் மாதிரி தான் இருக்கணும்னா ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. முன்முடிவுனா என்ன? முன்முடிவுனா பாரபட்சம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. மற்றவர்களை பற்றி தாழ்வான அல்லது எதிர்மறையான முறையில் கருதுவது தான் முன்முடிவுன்னு சொல்கிறாங்க. ஸோ முன்முடிவு வலுவாக இருக்கும்போது மாறா கருத்து உருவாகிறது அப்படின்றாங்க. இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி கிடையாது. ஜஸ்ட்டு இதை ஒரு ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இதில் எது இம்பார்ட்டன்ட்னா முன்முடிவு அப்படின்னா பாரபட்சம் அப்படிங்கிறது தான் அதோடைய ஜஸ்ட் ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, தென் ஆப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் யாரு அப்படின்னா நெல்சன் மண்டேலா. தென் ஆப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் யாருன்னா நெல்சன் மண்டேலா. அவரு அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னா 27 ஆண்டுகள் சிறையில இருந்திருக்காரு. அவர் எதுக்காக சிறையில் இருந்தாருன்னா 1990. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1990ல் நெல்சன் மண்டேலா என்ன பண்ணாருன்னா அவங்க நாட்டில் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுக்காக விடுதலை இனவெறிக்காக முடிவு கட்டினார். அங்கே இருக்க இனவெறி ப்ராப்ளத்துக்காக அவர் என்ன பண்ணாருன்னா போராடி இருக்காரு. ஸோ அவர் போராடினதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை 27 ஆண்டுகள் ஜெயிலில் போட்டாங்க. ஸோ அவர் இனவெறிக்கு முடிவு கட்டினதுனால மக்களுக்காக போராடி இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவங்க மக்கள் அவரை அதிபராக்கியிருக்காங்க. அவர் 27 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தார், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென்னாப்பிரிக்காவின் நெல்சன் மண்டேலா தான் முதல்ல இனவெறிக்காக போராடியவர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தென்னாப்பிரிக்காவுடைய அதிபரும் நெல்சன் மண்டேலா தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகளவில் அமைதி மற்றும் மனித உரிமைக்காக போராடி இருக்காரு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த நல்லா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. நான் சிலதெல்லாம் இப்படிதான் ஷார்ட்டாக எழுதியிருப்பேன், ஏன்னா எனக்கு ஃபுல்லாக எழுதுறதுக்கு டைமும் இல்லை. அதனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1). இது என்ன சொல்ல வருது அப்படின்னா மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. உங்களுக்கு நானே இதெல்லாம் அடிப்படை உரிமைகளில் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பாலிட்டியில் படிக்க வேண்டியது அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், டிபிஎஸ்பி. ஓகேவா? இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நமக்கு அந்த டாபிக் கிடையாது, இது வேறு டாபிக். சரிங்களா? சும்மா இதெல்லாம் இந்த லெசனில் எக்ஸ்ட்ரா ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 15 அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பாகுபாடு அப்படின்னு தான் ஞாபகம் வரணும். ஸோ பாகுபாடுனாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு ஜென்ரலாகவே ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வேத கால ஆரிய சமூகத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து ஜாதி படிநிலை முறை உருவானது. ஸோ இந்த ஜாதி எல்லாம் எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி தான். ஜாதி எதுலேருந்து வந்தது? அது ஒன்றும் இல்லை, வேத காலத்தில் இருக்க வர்ண அமைப்புல இருந்து தான் அது உருவாச்சு. ஓகே, வேத காலத்திலேயே அது உருவாயிடுச்சு. அங்கேருந்து வர்ண அமைப்பு, அதை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதை தான் சொல்கிறேன். சின்ன சின்ன ஹிண்ட்ஸ்லாம் இதில் மற்ற சப்ஜெக்ட்லேருந்தும் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு சின்ன லெசன் தான். நீங்கள் இதை ரீட் பண்ணாலே போதும். ஆக்சுவலி 2 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, அதுவே போதும். அடுத்தது பாருங்க, டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கரை என்னென்னு நம்ம சொல்லுவோம்னா பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பாபா சாஹேப் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த பாபா சாஹேப்னு நம்ம யார் அழைப்போம்னு கேட்பாங்க. ஸோ அது யாருன்னா டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகே, அடுத்தது பாருங்க, அவர் என்னவா இருந்தாருன்னா சட்ட நிபுணராக இருந்திருக்காரு, சமூக சீர்திருத்தவாதியாக இருந்திருக்காரு, அரசியல்வாதியாக இருந்திருக்காரு, பொருளாதார நிபுணராகவும் இருந்திருக்காரு. 1915 ஆண்டு வந்து எம்ஏ பட்டம் வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து நம்ம நாலேஜ்க்காகவும், சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, அதுக்காக இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இது ஜஸ்ட் ஒரு ரொம்ப 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 சின்ன லெசன் தான், அதனால நீங்க வந்து இதை படிக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா 1915 வந்து எம்ஏ பட்டம் வாங்கியிருக்காரு. 1927 வந்து கொலம்பியால பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காரு. அண்ட் லண்டன்ல வந்து எக்கனாமிக் ஸ்கூல்ல வந்து டிஎஸ்சி முடிச்சிருக்காரு. இவர் வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காருன்னா வரைவுக்குழு தலைவராகவும் இருந்திருக்காரு. வரைவுக்குழு தலைவர்னா என்னன்னா, நம்ம அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன் புக்கு உருவாச்சு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு குழுவை அமைச்சு அதை உருவாக்கணும்னு சொல்லி இருந்தாங்க. ஸோ அந்த குழு தான் வந்து வரைவு குழு. அந்த குழுவை உருவாக்கணும்னு நிர்ணயம் பண்ணது தான் அந்த நிர்ணய சபை. ஓகேவா, அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை. அண்ட் முதல் சட்ட அமைச்சர் அவர் தான் வந்து நம்ம நாட்டுடைய முதல் சட்ட அமைச்சர். சரியா, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு. முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு நீங்க போடணும். அடுத்து வரைவு குழு தலைவரும் அவர் தான், இந்திய அரசியலமைப்பின் தந்தையும் அவர் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1990 நம்ம பிஆர் அம்பேத்கர் வந்து பாரத ரத்னா அவார்டை வாங்கியிருக்காரு. ஸோ அம்பேத்கர் ஐயா பாரத ரத்னா அவார்டு வாங்கும்போது தான் வந்து அதே இயர்ல தான் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். பாருங்க, 1990 இதே வருஷத்துல தான் வந்து நம்ம தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா வந்து விடுதலை ஆயிருக்காரு. பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து பார்க்க போகிறது எழுத்தறிவு மாவட்டம் 2011 கணக்கெடுப்பு. இப்போ ஏன் 2011 கணக்கெடுப்பு நம்ம படிக்கிறோம்னா, 2011க்கு அடுத்து 10 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பியும் 2022 ஒன்று நடந்திருக்கணும். இதே கணக்கெடுப்பு திருப்பி 2022 நடத்திருக்கணும். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். பட் ஏன் நடக்கலைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா கோவிட் வந்துருச்சு. கோவிட்னால 2022 நடக்க வேண்டிய அந்த கணக்கெடுப்பு நின்று போனதுனால இப்போ 2026 தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம 11 வச்சு தான் படிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு கணக்கெடுப்பு நடக்கலை. பாருங்க, எழுத்தறிவு மாவட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கிறது என்னன்னா கன்னியாகுமரியில் 92.14% வந்து இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நான் வந்து புக்கில் இருக்க நோட்ஸை தான் எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சின்ன லெசன் தான், அதனால படிச்சுக்கோங்க நல்லா. அடுத்தது குறைவு எழுத்தறிவில் வந்து குறைவான மாவட்டம் வந்து தர்மபுரி வந்து 64.71% தான் இருக்கு. அடுத்து பாருங்க, பாலின விகிதத்துல வந்து அதிகமான மாவட்டம் என்னன்னா நீலகிரி தான் வந்து பாலினத்துல அதிகமான மாவட்டம். ஸோ அது 1041 அதோடைய கவுண்டிங். சரிங்களா, அடுத்தது தர்மபுரியில வந்து குறைவான பாலின விகிதம் உண்டுன்னு சொல்றாங்க. ஸோ அது என்னன்னா 946. ஸோ இதெல்லாம் வந்து அதிகம் குறைவை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நடுவில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. புக்ல வந்து நடுவில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து பார்க்க போறது 14 பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது எது? 14 பிரிவு. முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? 15 பிரிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். ஆக்சுவலி இது என்னன்னா 14th ஆர்டிகல் 15th ஆர்டிகல்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து 14th ஆர்டிகல் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15th முன்னாடி பார்த்தோம்ல, அது என்ன சொல்லுச்சு? பாகுபாடு காட்டக்கூடாது, மதம், இனம், ஜாதி, பாலினம் இடையே வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுச்சு. இதெல்லாம் லைட்டா அப்பப்போ படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அடிப்படை உரிமைகள்ல உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். அண்ட் 17 என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை. பாருங்க, அடுத்தது 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்புக்குன்னு அந்த புத்தகத்தை வந்து ரெடி பண்ணாங்கல்ல, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்கு. ஸோ அந்த புக்கை எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னா 1949 நவம்பர் 26. இந்த இயர், இந்த டேட் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே குழப்பம். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். ஏன்னா இப்போ படிக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க சொல்லும்போது. சரிங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு வேணா ஒன்று சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்க. 1949 வந்து இது ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும்
1950 தான் வந்து இது அமலுக்கு விட்டாங்க. எப்பன்னா 1950 ஜனவரி 26 தான் விட்டுருக்காங்க. ஏன் ஜனவரி 26ன்னா அதை தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஜனவரி 26 ஏன் விட்டாங்கன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டோரி மாதிரி போகும், அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை எப்போ எழுத ஆரம்பிச்சாங்கன்னா 1946 தான் வந்து இதை எழுதியிருப்பாங்க. ஸோ எழுதி 2 வருஷம் 18 மாதங்கள் 11 நாட்கள் கடந்த நிலையில தான் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே விட்டுருக்காங்க. அதுவும் இந்த டேட்ல கிடையாது, 1950 விட்டுருக்காங்க. 1949 வந்து ஜஸ்ட் அதை வந்து முடிச்சிருக்காங்க, எழுதி நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேட். இதை முடிச்சுட்டாங்க, இதை வந்து நம்ம அரசியலமைப்பை வந்து நம்ம அமலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓகே, அவங்க எழுதின அந்த ஆர்டிகல் சட்டம்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சைன் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் சைன் போட்டாங்க, என்னென்னலாம் சொன்னாங்க, எல்லாத்தையும் நம்ம அப்புறமா பார்க்கலாம். அடுத்தது 1950 ஜனவரி 26 நடைமுறை. இதோ நான் சொன்னல அதே தான் இது. அடுத்து பாருங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பிறந்தது 1931. அவர் இறந்தது வந்து 2015. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுல் பகீர் ஜெயலலாப்தீன் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். அடுத்தது பாருங்க, இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் தான் இவர். அடுத்தது மக்களின் குடியரசுத் தலைவர்னு இவரை சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கேட்பாங்க, மக்களின் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ போய் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு போடக்கூடாது. யாரு? நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான் வந்து மக்களின் குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க, 1997 இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது பெற்றார். 1997 பாரத ரத்னா விருது பெற்றிருக்கார் இவர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அவருடைய நூல்கள் என்னென்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் பார்க், மிஷன் இந்தியா, இதெல்லாம் வந்து ஐயா எழுதிய புத்தகங்கள். ஓகேயா? அடுத்து பாருங்க, இந்தியாவின் ஏவுகணை மனிதன்னு இவரை சொல்றாங்க. அதாவது இவருக்கு இன்னும் நிறைய பேரெல்லாம் இருக்கு. நம்ம இப்பதான் ஒரு குட்டி ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கோம், 6th ஸ்டாண்டர்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம், போக போக பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஆனா இன்னைக்கே கொஞ்சம் முடிச்சிருவோம் ஆல்மோஸ்ட், ஸோ டோன்ட் வரி. அடுத்து பாருங்க, செல்வி சேஸ் இளவழகி. இவங்க வந்து வியாசர் படியை சேர்ந்தவங்க. 2008 வந்து பிரான்ஸ்ல நடந்த கேனஸ் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாலைஸ் தேஷ் விழா அப்படின்ற ஒரு போட்டியில் கேரம் சாம்பியனாக ஆயிருக்காங்க. ஸோ எந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க, வேற எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. சே இளவழகியை பற்றி அவங்க கேட்டாங்கன்னா எந்த இடத்துல, பிரான்ஸ்ல கேனஸ் நகர்ல பாலிஸ் தேஷ் விழா. ஓகே, அடுத்து 2008 நடந்திருக்கு. அடுத்து பாருங்க, திரு விஸ்வநாத் ஆனந்த பத்தி பார்க்கலாம். பாருங்க, அவர் 5 வயசுலேயே வந்து செஸ் விளையாட ஆரம்பிச்சுட்டாராம். 2000, 2007, 2008, 2010, 12 இது எல்லாத்துலயுமே வந்து அவர் சதுரங்க உலக சாம்பியனா ஆயிருக்காரு. ஓகேவா? ஜஸ்ட் இந்த இயரை லைட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு சதுரங்க சாம்பியன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, தனது 14வது வயசுல என்ன பண்ணியிருக்காருன்னா உலக இளையவர் சதுரங்க போட்டி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காராம். அடுத்தது 1988 வந்து இவர் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டின் விளையாட்டு வீரருக்கான வழங்கப்படும் உயரிய விருது அப்படின்னா ராஜீவ் காந்தி கேர்ள் ரத்னா விருது. இதுலயும் கேட்க வாய்ப்பு இருக்கு, நாட்டின் உயரிய விருது என்ன, விளையாட்டு வீரர்களுக்கான விருது அப்படின்னும் கேட்க வாய்ப்பு இருக்கு. நாட்டின் விளையாட்டு வீரருக்காக வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ் காந்தி கேர்ள் ரத்னா விருது. ஓகே, அந்த விருதை என்ன பண்ணியிருக்காங்க 1991 92 பெற்ற முதல் வீரர் இவர் தானா. 2007 வந்து செகண்ட் விருதான பத்ம பூஷனை வந்து அவரு வாங்கியிருக்காரு. அடுத்தது பாருங்க, நம்ம எண்ட் ஆஃப் த லெசனுக்கு வந்துட்டோம். திரு மாரியப்பன் தங்கவேலு, இவரை பற்றி ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? 2016 வந்து ரியோ பேரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் வந்து T42 போட்டி, அதில் வந்து 1.89 மீட்டர் தாண்டி தங்க பதக்கம் வென்றார். என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவர் எவ்வளோ மீட்டர் உயரம் தாண்டினாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 1.89 மீட்டர் வந்து உயரம் தாண்டினாரு. ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு லெசனை கவர் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு லெசனுக்கு போகலாமா? பாருங்க, இப்போ நம்ம ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நம்ம அடிச்சிடலாம். இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கடகடன்னு முடிச்சிடலாம் வாங்க.
பாருங்க, நான் வந்து நோட்டை வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எழுதியிருக்கேன். அதனால இதெல்லாம் பார்க்காதீங்க. இதை முடிச்சுட்டு தான் நம்ம இதுக்கு வருவோம். இதை நான் உங்களுக்கு புக்லேயே காட்டுவேன். ஆக்சுவலி இந்த லெசன்லாம் எனக்கு புக்கில் இருக்குது. பட் வந்து நான் புக்கை பார்த்துட்டு தான் நான் வந்து இப்போ நோட்ஸே எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து புக்கை விட கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் ஃப்யூச்சரில் புக்கை தான் காட்டுவேன். ஏன்னா நான் பெரிய பெரிய லெசன்ஸ் எல்லாம் எடுக்கலை, ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு. அதனால் ஜஸ்ட்டு ஒரு ஹைலைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். லெசனுக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 2ன்னு இங்கேயே நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்க, 1950 ஜனவரி 26. ஜனவரி 26 1950 என்ன? நம்மளுடைய குடியரசு நாள். ஸோ குடியரசு தினம்னு மார்க் பண்ணியிருக்கேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இங்கே பாருங்க, 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு. அது நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26ன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. பாருங்க, 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான். ஓகே, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடுல முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கம் ஏற்படுத்தது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த 1929 தான் வந்து நமக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு குடியரசு தினம் அப்படிங்கிற ஒரு நாளே வந்திருக்கும். 1929 என்ன நடந்திருக்கு பாருங்க, லாகூர் காங்கிரஸ் மாநாடு. லாகூரில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம் அடைவது என்ற முழக்கத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் அந்த முழக்கம் வந்து வலு பெற்றதுனால வந்து அதனை தொடர்ந்து 1930, அதாவது அடுத்த வருஷமே என்ன இருக்குன்னா ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. பின் அதை நினைவு கூறும் வகையில் அதுவே குடியரசு தினம் ஆனது. சரிங்களா? இப்போ குடியரசு தினம் எதனால வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம் நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டம்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு உருவாக்கம். நம்ம அரசியலமைப்பு உருவாக்கணும்னா நம்ம இந்தியாவுக்காக ஒரு அரசியலமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு அரசியல் நிர்ணய சபை வந்து ஒன்று அமைச்சாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை மன்றத்தில் வந்து மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. சரியா? அரசியல் நிர்ணய சபை எதுக்காக அமைக்கப்பட்டுச்சு? அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக. ஸோ அதில் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த மன்றம் எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1946 அமைக்கப்பட்டது. இதோடைய தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து பாருங்க, அரசியல் நிர்ணய சபையில வந்து மொத்தம் 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இருந்திருக்காங்க. அடுத்தது அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணாங்களாம், நம்ம அரசியல் அமைப்பு அப்படின்னு ஒரு புத்தகத்தை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரைவு குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுதான் சட்ட வரைவு குழு. நம்ம அரசியல் அமைப்பு புத்தகத்தை ஆரம்பிக்கிறதுக்காக தான் நம்ம அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சட்ட வரைவு குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சட்ட வரைவு குழுவோடைய தலைவர் யாரு? நான் முதல்ல சொன்னேன், டாக்டர் B.R. அம்பேத்கர். 7 பேர் வந்து சட்ட வரைவு குழுல இருந்திருக்காங்க. அந்த 7 பேர் யாருன்னு சொல்லிட்டு கீழே வருது, நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்க, ஆலோசகர் யாருன்னா B.N. ராவ் தான் வந்து அதோடைய ஆலோசகர். அண்ட் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1946 டிசம்பர் 9. முன்னாடி லெசன்லயே பார்த்தோம். இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கின. இவ்வளோ தெளிவாக நான் எழுதி கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்க. இந்த டேட்ல தான் வந்து அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதும் வேலைகள் தொடங்குச்சான். எப்பனா 1946 டிசம்பர் 9 தான் முதல் கூட்டம். கடைசி கூட்டம் என்னன்னு கேட்பாங்க. அது வந்து ஜனவரி 24. ஓகேங்களா? 1950. பாருங்க, அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் வந்து என்னன்னா இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் தந்தை. இதுவும் நம்ம அம்பேத்கரை பற்றி பார்க்கும்போதே வந்து பார்த்தோம். சரிங்களா? அவர் தான் வந்து என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, நம்ம வரைவு குழு உறுப்பினர் வந்து மேலே 7 பேர்னு சொல்லி பார்த்தோம்ல, இங்கே இந்த 7 பேர் தான் வந்து இந்த 7 பேர். ஓகேயா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்னென்ன பேருன்னு பாருங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர், ஏன்னா இவர் தான் தலைவர். ஓகேயா? அடுத்தது அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அடுத்தது N. கோபாலசுவாமி ஐயங்கார். அடுத்தது K.M. முன்சி, முகமது சாதுல்லா, B.L. மிட்டர்,
இவர் வந்து இந்த பிஎல் மிட்டருக்கு அடுத்தது வந்து என் மாதவராவ் வந்தார். ஓகே, அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிபி கைத்தான், இவருக்கு பின்னாடி யார் வந்தார்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி வந்தார். ஓகே, 60 நாடுகளில் அரசியலமைப்பு சட்டத்தை வாசித்து தேர்ந்தெடுத்தனர். மொத்தம் வந்து 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அதை வாசித்து நம்ம நாட்டுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம எதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, 2000 திருத்தங்கள் இறுதி செய்யப்படும் முன்னர் இது இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓகே இதை வந்து நம்ம அமல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து 2000 திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு வந்து 2 வருஷமும் 11 மாதங்கள், அதாவது இந்த புக்கில் நம்ம பார்த்த அந்த 6th term 2ல் வந்து 17 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள்னு போட்டிருக்கு. சரிங்களா, ஸோ இதில் எதை நான் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் சொல்லலாம் புக்கில் இருக்கிறத தானே நான் படிக்கணும் அப்படின்னு. பட் இந்த புக்கில் மட்டும்தான் 17 நாட்கள்னு இருக்குது. சில புத்தகத்துலலாம் 18 நாட்கள்னு தான் இருக்குது. நிறைய இன்ஸ்டியூஷனில் இருக்கிறதையும் நான் பார்த்தேன், அதுலேயும் 18 நாட்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து 18 நாட்கள் தான் படிக்க போகிறேன். பட் நீங்கள் வந்து இதை 17 நாட்கள்னு படிக்க தான் படிச்சுக்கலாம். அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2 வருஷம் 11 மாதங்கள் அப்படிங்கிற கொஸ்டினை எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 17ன்றது 18 19 இப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுலேயே வந்து அவங்க புக்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அவங்க அவ்வளோ இதுவாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து நான் 18ன்னு படிக்க போகிறேன். ஸோ நீங்கள் 17ன்னு படித்தாலும் சரி, 18ன்னு படித்தாலும் சரி, இல்லை எது கரெக்டான ஆன்சர்னு எனக்கு கமெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பாருங்கள், 1949 நவம்பர் 26 முழுமையாக தயாரானது. இந்த புக்கு எப்போ தயாராச்சு? 1949 நவம்பர் 26. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னல, சைன்லாம் போட்டு அதை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது எப்போ பாருங்கள், முன்னாடி லெசனில் நம்ம பார்த்தோம்ல, 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதே டேட்டு தான் இதுவும். ஏன்னா இதுவும் அதுவும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா, 1949 நவம்பர் 26 தான் வந்து நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, முழுமையாக தயாரானது தான் வந்து அரசியலமைப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு நாள் அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜனவரி 26 1950 தான் வந்து அரசியலமைப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடுவீங்க. ஆனால் அது தப்பு. 1949 நவம்பர் 26 தான் வந்து அரசியலமைப்பு நாள். ஓகேவா, குடியரசு நாள் தான் வந்து அந்த நாள். நம்ம என்னதான் வந்து அந்த நாளில் வந்து அமல்படுத்தினாலும் இந்த நாளில் தான் கம்ப்ளீட் ஆச்சு. அதனால இதுதான் முக்கியம். அரசியலமைப்புனாலே உங்களுக்கு இதுதான் ஞாபகம் வரணும். எப்போ கம்ப்ளீட் ஆச்சுன்னு கேட்டால் அந்த நாள் போட்டுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்க, இதுக்கு எழுதுறதுக்கு செலவானது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 60 நாடுகள்னு மேலே சொன்னேன்ல. ஸோ 60 நாடுகள் 60 நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க. செலவு வந்து 64 லட்சம் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, முகப்புரை. நம்ம அரசியலமைப்பு அந்த புத்தகத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயலுரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. சரிங்களா, ஜஸ்ட் இதை ஒரு 2 வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாம் மக்கப் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, இதெல்லாம் நார்மலாகவே நமக்கு படித்த உடனே தெரியணும். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். அடுத்து பாருங்க, முகப்புரை தான். ஸோ முகப்புரையை பற்றி வந்து அதனுடைய நோக்கம்னா என்ன அப்படின்றது மேலே பார்த்தோம். இதோடைய டெஃபினேஷன் ஆக்சுவலி அந்த முகப்புரைக்கு கீழே வந்து என்ன எழுதியிருக்குன்னா அதே தான் இதுலேயும் எழுதியிருக்கு. ஆனால் இதுதான் வந்து அந்த புக்குக்கு ஃப்ரண்ட் சைடில் எழுதியிருக்கிற ஒரு விஷயம். இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. இது என்னன்னா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் புக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அரசியலமைப்பு புத்தகம், அதில் ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முகப்புரை இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி தான் எழுதியிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க படித்து. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக ஞாபகம் இருக்கும். அடுத்து பாருங்கள், இறையாண்மை. இறையாண்மைனா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் தான் இறையாண்மை. உச்சநிலை அதிகாரம்னா யாரு? ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம்னா யாருன்னா மக்கள் தான் வந்து உச்சநிலை அதிகாரமே. ஸோ நம்ம தான் வந்து இறையாண்மையில் இருக்கோம். அண்டு ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம்ன்றது மக்கள் அப்படின்னா வந்து இறையாண்மைன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு நிறைவேற்று அதிகாரம் நாடாளுமன்றம், அதாவது சட்டமன்றம், அதோடைய கூட்டு பொருள்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது நிறைவேற்று அதிகாரம். நம்ம அரசியலமைப்பில் இருக்க எல்லா விஷயமும் நிறைவேறத்தோடைய கூட்டு பொருள் என்னென்னா நாடாளுமன்றம், சட்டமன்றத்தில் தான் வந்து அதை நிறைவேற்றுவாங்க. மெயினான இடமே அதுதான்.
அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமைகள் 6. அடிப்படை உரிமைகள் 6, அடிப்படை கடமைகள் 11 இருக்கு. இப்போ 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து அடிப்படை உரிமைகளும் குடுத்துருக்காங்க, கடமைகளும் குடுத்துருக்காங்க. நான் ஏன் இத வந்து நோட்ஸ்ல எழுதல அப்படின்னா, நமக்கு 10th, 12th ஸ்டாண்டர்ட்லயுமே வந்து இதே அடிப்படை உரிமைகளும், கடமைகளும் இருக்கு. எதனா ஒண்ணு படிச்சா மட்டும் போதும். ஆனா நான் 6th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. எல்லாமே பார்க்க ஒரே மாரி தான் இருக்கும். ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். பட் நல்லா மெமரி பண்ணி வச்சிருக்கிறது வந்து நானு 6th ஸ்டாண்டர்ட் தான் பண்ணி வச்சிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏன் இங்க எழுதலைன்னா, எதுக்கு அதை வேற எழுதிட்டு புக்ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால நான் எழுதலை. அதை வந்து டைரக்டா படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை நம்ம இப்போ புக்ல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு நிமிஷம். அடிப்படை கடமைகள் வந்து பார்ட் 4A தான் இருக்கு. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. பார்ட் 4ல இருக்கா, 5ல இருக்கா, 6ல இருக்கா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அடிப்படை கடமைகள் எதுல இருக்கு? பார்ட் 4ல இருக்கு. அடிப்படை உரிமைகள் வந்து பார்ட் 3ல இருக்கும். சரிங்களா? அதை நான் உள்ள போய் காட்டுறேன். பாருங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த லெசன்ல இருக்கிற அடிப்படை உரிமைகள் இதுதான். அடிப்படை உரிமைகள் மொத்தம் 6ல. ஃபர்ஸ்ட் உரிமை என்னன்னா சம உரிமை, 2வது சுதந்திரமாக செயல்படும் உரிமை, 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4வது சுதந்திர சமய உரிமை, 5வது கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, 6வது சட்ட தீர்வு பெறும் உரிமை. இப்போ இந்த 6 உரிமைகளையும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் தான், பிகினிங். ஓகே, 6th ஸ்டாண்டர்ட்ன்றதுனால உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இதில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அடிப்படை உரிமைகள்னா. ஆனால் இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நோட்ஸே எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேன். இதில் வந்து ஒரு ஜஸ்ட் சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி தான் வந்திருக்கு. இன்னும் வந்து அதோடைய லெசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு நான் புரியறதுக்காக தான் இதை திருப்பி எடுத்து காட்டுறேன். பாருங்க, இந்திய அரசியலமைப்பு தான் வந்து இப்போ நம்ம வந்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இதை கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படி 1 by 1 போக முடியும். அடுத்தது அடிப்படை உரிமைகள் இங்க இருக்கு. அதே மாதிரி அடிப்படை கடமைகளும் இங்க இருக்கு. பாருங்க, இப்போ அடுத்தது அடிப்படை கடமைகள் தான் பார்க்க போறோம். இந்த அடிப்படை உரிமைகளும் சரி, கடமைகளும் சரி, ரொம்பவே வந்து இதில் ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அடிப்படை கடமைகள், உரிமைகள் வரும்போது ரொம்ப டீப்பாக பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, சும்மா ஒரு பேசிக்காக ஒரு ரீட் மட்டும் பண்ணிடலாம். இந்த அடிப்படை கடமைகள் எதில் இருக்குன்னா பார்ட் 4Aல இருக்கு. எது எந்தெந்த பார்ட்டில் எந்தெந்த ஆர்டிகல்ஸில் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அது வந்து ஒரு வீடியோவாக நான் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இப்போ பாருங்க, தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது, எல்லா குடிமக்களுக்கும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, ஜாதி மதம் மொழி இனம் எல்லை கடந்து அனைவருக்கும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெரும் மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது. அடுத்தது 11th one. இப்போ வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் எத்தனைன்னு பார்த்தோம்? மொத்தம் 6 இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி அடிப்படை கடமைகள் மொத்தம் 11 இருக்கு. முதல்லலாம் 10 தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 11ஆ மாறிடுச்சு. எப்போ மாறுச்சுன்னா 86வது சட்ட திருத்தம் செஞ்சு 11வது கடமை வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அது என்ன கடமைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தனது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6லிருந்து 14 வயதுக்குள் தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமையாக அறிவித்துள்ளது. சரிங்களா? இதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எப்பனா 2002ல 86வது சட்ட திருத்தத்தில். இதெல்லாம் கேட்பாங்கங்க கொஸ்டின்ல. ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே வந்து முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? வாங்க அடுத்தது போகலாம். ஓகே, பாருங்க, நம்ம திரும்பியும் நோட்ஸ்குள்ளே வந்துட்டோம். 2022 86ல் இணைச்சதை பற்றி நம்ம இங்கே எழுதியிருக்கோமா? அடுத்தது பாருங்க. நமது சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா B.R. அம்பேத்கர். அவர் தான் வந்து நம்ம சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர். ஓகேயா? நம்ம சட்டம் வந்து முதல்ல உருவானதும் நம்ம கிட்ட மொத்தம் 395 உறுப்புகளும் 22 பகுதிகளும் 8 அட்டவணைகளும் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை அப்டேட் பண்ணி 448 உறுப்புகளும் 25 பகுதிகளும் 12 அட்டவணைகளுமா இருக்கு. இப்போ வந்து இதுதான் நியூவா இருக்கு. ஸோ இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முன்னாடி இருந்ததும் தெரியணும், முன்னாடி இதுல இருந்து தான் இது மாறி இருக்கு அப்படிங்கிறது. அதனால இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா?
அடுத்து பாருங்க 16/9/2016 வரை 101 முறை திருத்தப்பட்டிருக்கான் நம்ம அரசியலமைப்பு சட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் உண்மை பிரதிகள் இந்தி, ஆங்கிலம் மொத்தமாவே வந்து நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகம் வந்து 2 லாங்குவேஜ்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னா இந்தி, ஆங்கிலம். சரிங்களா? இந்த இந்தி, ஆங்கிலம்ல எழுதிய அந்த புத்தகம் எங்க இப்ப இருக்கு அப்படின்னா, நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? நம்ம நாடாளுமன்ற நூலகம் இருக்குல்ல டெல்லியில, அந்த இடத்துல தான் வந்து ஹீலியம் வாயு, ஓகேவா, இந்த வாயுவை நிரப்பின ஒரு பேழைக்குள்ளதான் வந்து அதை பாதுகாக்கிறாங்க. ஏன்னா செல்லரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம 2 லெசன் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து பார்த்துருக்கோம். அடுத்து 2 லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு அடுத்த 2 லெசனை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து இந்த வீக்குள்ளேயே முடிஞ்சிரும். எப்படியோ ஒரு 4 டேஸ்லயே உங்களுக்கு நான் இதை முடிக்க பார்ப்பேன். நான் சீக்கிரமா சொல்லி முடிச்சிருவேன். அண்ட் நான் உங்களுக்கு தேவையானது மட்டும் தான் இதுல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இதுல வராது. பாருங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதனா வேணும்னா நீங்க படிச்சுக்கலாம். ஆனா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் சொல்றதை படிச்சா மட்டுமே உங்களுக்கு போதும். சரிங்களா? ஆனா அதையே கண்டினியூவா படிக்கணும். நீங்க படிக்காம விட்டுட்டீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. அதனால நல்லா கொஞ்சம் திருப்பி திருப்பி வந்து பார்த்ததையே திரும்பி படிங்க. நல்லா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.